மெயினா வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் தட் இஸ் நான் பிராமின் பிளேயர்ஸ்ல செலக்டே ஆகாததை பத்தி நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இப்படி வந்து செலெக்ஷன் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனலா செலெக்ஷன் டைம் போது எப்படி பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னு அது வந்து நிஜமாவே நம்மளுக்கே ஒரு இன்னர் ஸ்பார்க் வர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஆமா, அதான் எல்லாமே எல்லாருக்கும் சமம், எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்ன்றதா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றத வந்து ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. கிரிக்கெட் மூலியமா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கும்ன்றத வந்து கரெக்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. ஜாதி பத்தி பேசணும்னு இல்ல, அதனால நடக்க பிரிவினைகளை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம ஒன்னா இருந்தா அதெல்லாம் ஒழியுன்றத பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. கடைசியில வந்து சொல்லுவோம், கடைசியில போற லைனே இதுதான், எல்லாமே இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எல்லாருக்கும் சமம், சோ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும், இது உனக்கு எனக்குன்னு பிரிக்கூடாதுன்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இது நீங்க சொல்லாத தாண்டி வந்து பகவதி பெருமாள் அவர் தான் இந்த படத்தோட தூண், ரொம்ப செமையா பண்ணிருக்காரு. இன்னொன்னு பிருத்திவி பாண்டியராஜ் சார் பையன் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற மாதிரி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு படம். வேற லெவல், செம்ம ரெஸ்பான்ஸ், அதுக்கு செமையா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் தான் டிராவல் ஆகுறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் படத்தோட பெரிய பிளேஸ் அசோக் செல்வன், ரெண்டாவது பிஜிஎம், மூணாவது ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரேஜியாவே இருந்தது. அப்படியே எங்க ஸ்டார்ட் ஆகும் எங்க நிக்குன்னே தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க நின்று போறதால கொஞ்சம் பொறுமையா தெரியும். பட் அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. படத்துக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இது அசோக் செல்வனா இருக்கட்டும், கீர்த்தி பாண்டியனா அவங்களும் இருக்கட்டும், இன்னும் பேர் சொல்லக்கூடிய சாந்தனும், அவங்களோட ரோல்லாம் ரொம்ப பெரிய ரோல், சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு தவற உணர்ந்து பேசுற ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு கிரேசியான அதுவும் போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து வெறும் யூத்துக்கு மட்டும் போய் சேர வேண்டிய படமும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் போய் சேர வேண்டிய படம் தான். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. இந்த அடல்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களா ஒரு பெருமையை சொல்லி வளர்ப்பாங்க. அது நீ அவங்க கூட போவாத, இவங்க கூட வராத, அது விளையாட்டியா பாருடான்னு சொல்ற அந்த சவுண்ட் வந்து எப்பயுமே காதுல கேட்டுட்டே இருக்கு, படம் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கு. அதே மாதிரியே வந்து இந்த பொதுவா இந்த நம்ம ரஞ்சித்தனா படமா இருக்கட்டும், இவங்களோட பற்றையில இருந்து வர எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்திடுவாங்க. எப்படின்னா வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்க ஜாதிக்கு மட்டும்தான் தூக்கி அடிச்சு பேசுவாங்க. அவங்க சொல்ல வர கண்டென்ட் இதுல நல்ல தெளிவா இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வச்சிருக்காங்க, வானத்துக்கு எல்லாமே சமம், அதுக்கு மேல வந்து புழு பூச்சி ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாவே சொல்லி இருக்கிறாங்க. ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, படத்துல வந்து ஒரு நாயை வந்து கல்லால் அடிச்சா ஓடிடும், ஆனா அதே வந்து ஒரு தேன் கூட்ட அடிச்சா திருப்பி வந்து நம்மள அடி, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அடிக்கும். அப்ப கூட்டமா இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், அது நம்ம கூட்ட கூட அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து டைலாக் எல்லாம் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இப்போ ஒரு பொதுவாக ஒரு கிரிக்கெட்டோட ஸ்கிரீன் பிளே காட்டுறது வந்து அவ்வளவு சாதாரணம் கிடையாது, போர் அடிச்சிடும், எங்கேயா ஒரு இடத்துல போர் அடிச்சிடும். அந்த மாதிரி காட்டாம ஒரு ஸ்கிரீன் பிளே சூப்பரா நவுத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். நீங்க எங்கேஜிங்காகவும் இருக்கும், ரேஜியாகவும் இருக்கும். நீங்க படம் பாருங்க, படம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு கேரக்டர் வந்து எப்படின்னா பிரெயின் லாரா, அந்த ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், அப்புறம் சச்சினோட ஃபியூஷன்ல ஒரு கேரக்டர் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஒரு புல்லட்னு ஒரு டீம்ல ஒரு 11 புல்லட்ஸ்னு ஒரு டீம் வரும், அதோட கேப்டன் வரும். எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு எண்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீன் ரொம்பவே சூப்பரா பேசுவாங்க. பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே படத்துல காட்டியிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சமமா இருக்கிறோம், இதுல ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. அதுதான் படத்தோட முக்கியமான கண்டென்ட். அது என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. பீஸ் நல்லா எடுத்திருக்கிறாங்க சார், நல்லா ஸ்மூதா ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஜோக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ அங்கங்க ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக நல்லா வெல் பேலன்ஸ்டா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேரலா ரன் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு ஹீரோஸுமே நல்ல ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மெயினா வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் தட் இஸ் நான் பிராமின் பிளேயர்ஸ்ல செலக்டே ஆகாததை பத்தி நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இப்படி வந்து செலெக்ஷன் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனலா செலெக்ஷன் டைம் போது எப்படி பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னு அது வந்து நிஜமாவே நம்மளுக்கே ஒரு இன்னர் ஸ்பார்க் வர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இன்னொன்னு நம்ம கிராமம் வில்லேஜ் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இந்த காஸ்ட் இதெல்லாம் ஹேட்ரேட் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப டெப்தா போகாம பாலிஷ்டா டச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமுக்கு இது எப்படி தேவையோன்னு அதை இதெல்லாமே ஓவர் கம் பண்றதுக்கு டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் வரணும்னா ஸ்போர்ட்ஸ் தான் தரும், ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் யூனிட்டி வரும்னு
ஸ்மூதா ஃபிலிமை முடிச்சிருக்கிறாங்க. படம் எங்கேயும் லேக் ஆகல சார், நல்லாவே எடுத்திருக்கிறாங்க. வெரி நைஸ். ரொம்ப அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப் கொடுத்து கரெக்டா நம்மளோட இந்தியன் சினிமாக்கு வந்து தட் இஸ் நம்மளோட ரியல் டைம் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கை கொடுத்தா எப்படி சிங்க் ஆகுமோ அது பர்ஃபெக்டா சிங் பண்ணியிருக்கிறாங்க சார். நான் இன்னும் நல்லா லவ்லாம் பண்ணல, ஆனா எனக்கே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு சார். ஓவரால் 100% பார்க்கலாம் சார். இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டயட் எல்லாம் இது ஃபிட்னஸ்ல இல்லாதவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இட் ஜஸ்ட் ரீகிண்டல்ஸ் அவர் சைல்ட்ஹுட் அபவுட் பிளேயிங் கிரிக்கெட் இன் அவர் ஏரியாஸ் எல்லாம். ஸோ பழைய ஞாபகம்லாம் நல்லாவே வருது. தேங்க்யூ சார். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா சொல்ல கிரிக்கெட் வந்து சேம் ஸ்டோரி தான். அதுல வந்து பாலிடிக்ஸ் இது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். வெளியில சிலது நடக்கலாம், பட் இது கொஞ்சம் படத்துல காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். ஜாதி எல்லாம் அவ்வளவா பேசல, அந்த இது கிடையாது. கிரிக்கெட்குள்ள நீ நானும் போட்டி இருக்க கூடாது, திறமை தான் முக்கியம், எங்க ஆளுங்க அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. ஆமா ஆமா, அது லைட்டா இருந்தது, பட் அவங்க ஓப்பனா அவங்க வந்து இது பண்ணல. படம் இது பண்ணணும் அப்படி காட்டியிருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்ல வந்துச்சு. ஸோ இது தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. பார்க்கலாம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, கம்பேக் தான். பாண்டியராஜ் பையன் கம்பேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. சொல்லும்போது எல்லாம் ஜாதி பத்தி இல்ல, ஜாதியில ஒன்றும் காட்டல ப்ரோ. கரெக்டா இந்த படம் வந்து என்டர்டைன்மெண்டா பார்த்தா பார்க்கலாம், மற்றபடி ஒண்ணுமே இல்லை. நல்லா எல்லாரும் வந்து பார்க்க மாதிரி படம் தான் இது. அரசியலா ரொம்பலாம் ஒன்றும் பேசல ப்ரோ. இதுல அரசியலே அந்த அளவுக்கு ஒண்ணுமே கலக்கவே இல்லை, கரெக்டா தான் இருக்கு. நார்மலா நம்ம ரொம்ப அந்த சார்பட்ட எல்லாம் ரொம்ப அரசியல் அதெல்லாம் ஒன்றும் இதுல அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சார்பட்ட பாக்ஸிங் இது கிரிக்கெட்டுக்கு அது மாதிரி நினைச்சுங்க. இது வந்து கிரிக்கெட் படம், பூஸ்டர் ஃபுல்லா கிரிக்கெட்டா என்ஜாயபிளா வந்து பார்க்கலாம். பசங்களோட வந்து பார்த்தா என்ஜாயபிளா இருக்கும், ஃபேமிலியோட வந்து பார்த்தா செம்ம என்ஜாயபிளா இருக்கும். லேக்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் அடிக்கவே இல்லை ப்ரோ. அதான் சொல்றேன், ஸ்கிரீன் போய் 2 மணி நேரம் போனதே தெரியல, நல்லா ஃபாஸ்டா போகுது. வந்து கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். அந்த சாங் செம்மையா இருக்கு ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு, அந்த சாங் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு. அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கீர்த்தி பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு, செம்மையா செட் ஆயிருக்கு. ஓரளவு கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. தமிழ் சினிமால முக்கியமான ஒரு படமா நான் நீலப்படத்துல நான் பாக்குறேன். நீலப்படத்துல நிறைய படங்கள் வருது, நடக்கலாம். இது ஒரு படம் முக்கியமான ஒரு நீலப்படத்துல வந்து போட்ஸுக்கான ஒரு படம், பயங்கரமான ஒரு படம் நான் பாக்குறேன். போட்ஸுக்கான ஒரு நீலப்படத்துல போட்ஸ்னு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு படம் எனக்கு வந்திருக்கு. ரஞ்சிதானா ப்ரொடக்ஷன்ல பயங்கரமான ஒரு படம். டயலாக் தமிழ் பிரபானா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரைட்டரு. அவருடைய டைலாக் மிகப்பெரிய ஒரு பேசப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டைலாக்லாம் அரக்கோணம் ஸ்டைலில் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. பட் இயக்குனர் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு இந்த படம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த தமிழ் சினிமாவில் ஜெயக்குமார் அண்ணனுக்கு நீலப்படச்சுனா வாழ்த்துக்கள். பயங்கரமாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. அரசியல் பேசியிருக்காங்க. இல்லை அரசியல் இருக்கும், போட்ஸில் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும். பட் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குல்ல. அரசியல் பேசணும், அரசியல் பேச தானே இருக்கும். அரசியல் பேசணும், என்ன பொறுத்தவரையும் அரசியல் இருக்கணும். எதுலேயே இருந்தாலும் அரசியல் இருக்கு. நானும் அரசியல் பேசணும், எல்லாருமே அரசியல் பேசணும். முக்கியமான ஒரு படம் அரசியல். அசோக் செல்வன் சாந்தன் அவங்க ஆக்டிங்காக சொல்ல வேணாம். அசோக் செல்வன் சந்தன் சார், பட் கீர்த்தி பாண்டியெல்லாம் சொல்ல வேணாம். பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொன்றும் அவங்களோட உழைப்பு கொடுத்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் அந்த அளவுக்கு நடிப்பை வாங்கியிருக்காரு. பயங்கரமான ஒரு டைரக்டரா நான் பாக்குறேன். புரியல? சாங் அதான் சொன்ன கோவிந்தன் வசந்த் வந்து பயங்கரமான பாட்டு மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்காரு. பட் பறை வாசித்தவர் அனைத்து பேருமே பறையை கொடுத்து பயங்கரமா வாசிச்சிருக்காங்க. பட் நான் பாக்குறேன் நல்ல படமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படமா நான் பாக்குறேன்.